மீனா வந்து வழக்கம் போல எல்லா இடத்துக்கு பூ கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒரு கடையில பூ கொடுத்துட்டு வெளியே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகும்போது மீனாவோட வண்டிக்கு குறுக்கால ஒரு கார் வந்து நிக்குது. என்னது வண்டி எடுக்கிறவங்க கூட இல்லாம குறுக்கால வந்து இப்படி நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த காரோட கதவை திறந்துட்டு ஒரு அம்மா வெளியே வராங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனாக்கு வந்து கல்யாண ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா, அங்க ரெகுலரா கல்யாண ஆர்டர் எடுக்கிற அந்த சிந்தாமணி அம்மா தான் அங்க வந்திருப்பாங்க. மீனாக்கு வந்து அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால அவங்க யாரோ அப்படின்னு நினைச்சிட்டு சரி வண்டியை அந்த பக்கமா திருப்பி நகர்த்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்புறாங்க. ஏன் கண்ணு, நான் உன்னை பார்க்கறது தான் வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு வண்டி எடுத்தா என்ன அர்த்தம், நில்லு அப்படின்னு சொல்றாங்க. யாரு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்பிட்டு, என்னைவா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்கண்ணு உன்னைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு மீனா வந்து நிற்கிறாங்க. யார் நீங்க, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது கண்ணு, ஆனால் நீ யாருன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஒரே நாளில் 500 மாலை கட்டி சாதனை புரிந்த முத்துவின் மனைவி மீனா தானே கண்ணு நீயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனாக்கு வந்து ஒன்றுமே புரியல. யார் இவங்க, நம்மளோட வண்டியில் இருக்கிறத எழுதி இருக்கிறது அப்படியே படிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நான் சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா நான் மீனா தான், நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இங்கே ஒரு நாளைக்கு எத்தனை வீட்டுக்கு இந்த மாதிரி பூ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்து அவங்க மேலே கீழே பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா, இவங்க இதுக்கு இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அட சும்மா சொல்லுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. 30 வீட்டுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 30 வீட்டுக்கு போடுறே இல்லை, அது கூட சேர்ந்து இன்னொரு மூட்டை பூ அதிகமாக எடுத்து 100 வீட்டுக்கு போய் போடு, அதை விட்டு போட்டு உனக்கு எதுக்குன்னு கல்யாண மண்டப டெக்கரேஷன் வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, இவங்க என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா வந்துட்டு என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கண்ணு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க, போன வாரம் நீ அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு ஆர்டர் எடுத்து இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா எடுத்து, அதுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படி கண்ணு, என்னோட ஆர்டர் வந்து நீ தட்டி பறிச்சுட்டு போனால் நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே அப்பதான் மீனாக்கு வந்து புரியுது, ஓ அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிற மேனேஜர் வந்து நம்ம கிட்ட சொன்னார்ல, ரெகுலராக வந்து இங்கே சிந்தாமணின்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு தான் நாங்கள் ஆர்டர் கொடுப்போம், ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து கொடுக்காம இந்த தடவை உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இது மட்டும் தெரிஞ்சுதான் அந்த அம்மா சும்மா இருக்காது, அந்த பொம்பளை மோசமான பொம்பளை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அதை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க மீனா. உடனே என்ன கண்ணு யோசிச்சுட்டு இருக்க, நான் பாட்டுக்கு இங்கே பேசிட்டு இருக்க, நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் சிந்தாமணி தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அட பரவாயில்லையே, அப்போ என்னை பற்றி நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களை தெரிஞ்சு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், உங்களை யாருன்னே எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து எனக்கு ஆர்டர் கொடுக்கும்போது அவர் தான் சொன்னார், ரெகுலராக வந்து ஒரு அம்மாவுக்கு தான் கொடுப்பா, அவங்க பேர் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை உங்களோட சாம்பிள் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் ஓனர் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு தான் அவங்க ரெகுலராக ஆர்டர் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதான் உனக்கே தெரியுதுல கண்ணு, ரெகுலராக ஆர்டர் நான் தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு கண்ணு நீ என்னோட ஆர்டருக்குள்ள குறுக்கால வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இங்க பாருங்க, நான் ஒன்றும் உங்க வேலையில குறுக்கிட்டு உங்களோட ஆர்டர் தட்டி பறிச்சுக்கிறதுக்காக வரல. நான் வந்து இந்த பூ அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை, அதனால இப்பதான் வந்து நான் அந்த வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருக்கேன். சும்மா ஒன்றும் அவங்க எனக்கு அந்த ஆர்டர் கொடுக்கல, என்னோட சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கிறத பார்த்து தான் அவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுவும் உங்க வேலைக்கு எடுத்துட்டு நான் வந்து அதை வாங்கணும்னு சொல்லி எல்லாம் ட்ரை பண்ணல. சின்ன சின்ன ஆர்டர் எனக்கு கொடுத்தா போதும், பெரிய பெரிய ஆர்டர்ல உங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கே கொடுக்க சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து உங்களோட வேலையில தலையிடல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சின்னதோ பெருசாமணி, அந்த கல்யாண மண்டபம் மட்டும் இல்லை, இந்த ஊர்ல அத்தனை கல்யாண மண்டபத்துக்கு டெக்கரேஷன் இந்த சிந்தாமணியோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. மீனா வந்து பேசாம அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, பூ கட்டி வியாபாரம் பண்ணியா, அதையே வந்து 30 வீடுங்கிறது 100 வீட்டுக்கு பூவை போடுற வேலையை பாரு, சம்பாதிக்கிற வேலையை பாரு, அதை விட்டு போட்டு இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, அதனால இதை விட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்னோன்னா மீனாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, நான் என்ன வேலை செய்யணும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டாம், எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன், அதில் எதுக்கு நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அப்போ நீ சொன்னால் கேட்க மாட்டியா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நான் ஏன் நீங்கள் சொல்கிறத கேட்கணும், நீங்கள் எதுக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சின்னதாக இப்போ தான் ஆர்டர் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அது ஒரு ஆர்டர் தான் பண்ணியிருக்கேன், அதுவே உங்களுக்கு பொறுக்கலையா, ஊர் பூரா இருக்க கல்யாண மண்டபத்துல எல்லாம் நீங்கள் தான் டெக்கரேஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் என்ன அதை தட்டி பறிக்கிறக்கா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இன்னைக்கு சின்னதாக ஆரம்பிக்கிற விஷயம் தான் பெருசாக நம்மளுக்கு வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, அதை வச்சு நான் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன், உங்களோட வாய்ப்பை வந்து நான் தட்டி பறிக்கிறதுக்கு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு உன்னை நினச்ச பாவமாக தான் இருக்கும், உன்னை பற்றி நான் விசாரித்தேன், நீயும் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்த புள்ள, அப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதனால் நான் உனக்கு ஒரு ஐடியா வேணா சொல்கிறேன், கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா வந்து எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. நீயும் உன்னோட டெக்கரேஷன் எல்லாம் நான் போய் பார்க்க தான் செஞ்சேன், ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் சொல்கிறேன், நீ வந்து என்கிட்ட வேலை செய்யி, சின்ன சின்ன ஆர்டர்லாம் வந்ததுன்னா நான் உனக்கு கொடுத்து போடுறேன், நீயே அதை முடிச்சு வச்சிரு, பெரிய ஆர்டர்லாம் வந்ததுன்னா இப்போ போல நானே பார்த்துக்கிறேன், நான் வந்து உனக்கு அதுக்கு தகுந்த காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு மீனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் போய் ஒவ்வொரு கல்யாண மண்டபமாக ஏறி இறங்கி எனக்கான வாய்ப்பு நான் தொலாவுறேன், கிடைச்ச வேலையை நான் செய்கிறேன், இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம், நான் எதுக்கு உங்ககிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நீ ரொம்ப பேசுகிற கண்ணு, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன அவசியமே கிடையாது, உங்களோட ஆர்டர் வந்ததுன்னா நீங்கள் போய் பாருங்கள், எனக்கு கிடைக்கிறத நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே
என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வந்து மீனா போறதையே அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. மீனா வந்து தன்னை விட அதிகமாக சம்பாரிச்சது பொறுத்துக்க முடியாம முத்துவே வந்து ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டாரு. இதுல முதல் ஆர்டர் முடிச்ச உடனே வந்து அதுலயே வந்து மீனாக்கு பிரச்சனை வந்திருக்குது. இந்த புதுவெளினால மீனாக்கு நீ என்னெல்லாம் பிரச்சனை வர போகுதுன்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.